நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். களவாணி பையன கள்ளச்சாமி ஆடி என்ன அவமானப்படுத்திட்டே இல்ல, இந்த ஒரு நாள் கொல்லாம விட மாட்டேன்டா. அப்பா அப்பா என்னங்க அண்ணன் அப்பா தம்பி நான் வேணான்னு முடிவெடுத்து போனவனை பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை? அவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். சாட்டியா கூட கிட்ட வந்து கேளுங்க. வாங்க தாயே. கருப்பா சாமி, என் குடும்பம் நல்லா இருக்கணும். கடைசி காலத்துல நான் நல்லபடியா போய் சேரணும். எனக்கு நீதாயே அருள் வாக்கு கொடுக்கணும் சாமி. கவலைப்படாத, உன் குடும்பத்துக்கு அரணானா இருக்கேன். நோய் நொடி இல்லாம இழுத்துக்கிட்டு சாகாம பூ மாதிரி இந்த உலகத்தை விட்டு போவேன். அது போது சாமி. இதுதான் உனக்கு கடைசி பிறவி. நேரா மோச்சத்தான். சரிதானே? சரி சாமி. அப்படியே கோயிலுக்கு போங்கம்மா. போங்க. அடுத்த ஆள் வாங்க. வாங்க. என் குடும்பத்துக்கு உள்ளானாலும் புருஷன் இருக்க வேண்டியதா? அதுக்காக புருஷன் பண்ற தப்புக்கு தொட போவியா? உன் புருஷன் தனி மரம் அடிக்க போறான். அவன் கூட நீ கூட்டி சேராத. நல்லபடியா இருப்ப. போயிட்டு வா. வா வா. ஓமா. அடுத்த ஆள் வாங்க. இங்க வாழ்க்கை தொலைச்ச பொருள் எல்லாத்துக்கும் திரும்ப கிடைக்காது. ஆனா அது உனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. ஏன் தெரியுமா? நான் உன் கூடயே இருக்கேன்டா. வருஷம் திரும்புறதுக்குள்ள கொழு கொழுன்னு ஆம்பளை பிள்ளை பறக்கும். போயிட்டு வா. போங்க. அப்படியே கோயிலுக்கு போங்க. அடுத்த ஆளு. உனக்கு என்ன கல்யாணம் தானே? ஆமா சாமி. வெள்ளிக்கிழமையா கோயிலுக்கு வந்து பூசை பண்ணிட்டு போ. 6 மாசத்துல நல்ல செய்தி இருக்கு. ஏதோ பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தா நீயும் நல்லா இருப்ப. போ. அடுத்த ஆள் வாங்கம்மா. வாங்க. சாமி, ஆசைப்படாத. எது மேலையும் ஆசை வைக்காத. ஆசை வைக்காம இரு. உலகமே உன் கூட இருக்கும். ஆசைப்பட்ட குண்டூசி கூட உனக்கு கிடைக்கும். இதுக்கு நீ ஒண்ணும் பண்ண முடியாது. எடுத்த சென்மம் அப்படி. எப்போ கல்யாணம்? அதை பத்தி நல்ல விதமா சொல்ல எதுவும் இல்ல. கிடைச்ச வாழ்க்கையை நல்லபடியா வாழ பார்ப்போம். சாமி, செவ்வாய்க்கிழமை பச்சை மணிக்கு ஒரு வழக்கேத்து. கெட்டதோட வீரியம் தோணும். சரி சாமி. கோயிலுக்கு போமா. அப்படியே கோயிலுக்கு போ. அடுத்த ஆள் வாங்க. எல்லாருக்கும் சொன்னல, இவங்களுக்கா வாக்கு சொல்லு. பார்த்து நெசோடு நம்புறேன். கண்ணால பாக்குறதும் பொய், காதால கேட்கறதும் பொய். எதை பத்தி சொல்றீங்க சாமி? அதை கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுப்பேன். என்னோட நோய். இந்த எலுமிச்சை பழத்தை நிலவாசல கட்டி வை. நோயை குணப்படுத்த முடியாட்டியும் உனக்கு வழி வராம பாத்துக்கிறேன். அடுத்த ஆள் வாமா. வா. ஓ. சாமி, நான் விரும்பின வாழ்க்கை. ஏன் இப்ப இருக்க வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல?
நான் கொடுத்ததை நீ ஏத்துக்க மாட்டியா? உனக்கெல்லாம் குறைச்சலவா கொடுத்துருக்கேன். மனசுல சாந்தமாலையா உனக்கு? அண்ணா, நான் ஆசைப்பட்டது பறக்கணும்னு ஆசைப்பட்டா பறந்துருவியா? எல்லாருக்கும் ஆசைப்பட்டதா கிடைக்குது. கிடைச்சதை வச்சு சந்தோஷத்தை தேடிக்கிற. விதிச்சது வேண்டாடு விதி போன போக்குல போகாத. பொக்கிஷத்தை கொடுத்துருக்கேன். உங்களை புனைய கண்ணை மூடி கிடக்காம கண்ணை திறந்து பாரு. இல்லைன்னா கொடுத்த பொக்கிஷமும் ஒண்ணு விட்டு போய் போனதுக்கு அப்புறம் அழுகிறதுல ஒரு பிரயோசனமும் இல்லை. நான் கொடுத்ததை நழுவ விடாம கெட்டியா பிடிச்சுக்க. பேருக்கு ஏத்த மாதிரி அமோகமா இருப்பேன். போயிட்டு வா. உங்க அப்பா மாதிரி நீ என் பேச்ச கேட்க மாட்டியா? போயிட்டு வா. நான் உன்னை பயபக்தியோட வழிபட்டது கிடையாது. உனக்காக நோன்பு இருந்தது கிடையாது. விரதம் இருந்தது கிடையாது. மூச்சுக்கு 300 தடவை உன் பேரை சொன்னது கிடையாது. அப்புறம் எப்படி நீ எனக்குள்ள என்ன தேடி வந்த? நீ எனக்குள்ள வந்த அந்த தருணங்களை என்னால மறக்கவே முடியாது. நான் இப்ப அதை நினைச்சாலும் என் உடம்பெல்லாம் சிலுக்குது. உயிர் பரவசமாகுது. உன்னை அதிகமா தேடாத ஒருத்தன்ட்ட நீ எதுக்கு வந்த? இது மூலமா நீ எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புற? உன்னோட நோக்கம் என்ன? எனக்கு புரியல. ஆனா நீ எனக்குள்ள வந்தது என்னோட குடும்பத்துக்கும் இந்த உலகத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு மட்டும் நான் நம்புறேன். மச்சான், வேட்டையா, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் அதே நேரத்தில் பொறாமையாகவும் இருக்குடா. என்ன மச்சான்? ஆமாம் வேட்டையா, இந்த சின்ன வயசுல இவ்வளோ அழகா சாமி ஆடி குறி சொல்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. அட போங்க மச்சான், நீங்க வேற. எப்படி அதெல்லாம் நடந்துச்சு, நான் எப்படி சாமி ஆடினேன்னு நானே இன்னும் குழப்பத்துல தான் இருக்கேன். ஏன் மச்சான், நான் சாமி ஆடினதுக்கு மாமாவோட ரியாக்ஷன் என்ன? வேற என்ன, வழக்கம் போல தான். அப்படின்னா பேரதிர்ச்சி, கோவம், எரிச்சல், கொந்தளிப்பு. இந்த சட்டசபையிலலாம் பொசுக்குன்னு எதிர்கட்சிக்கு எந்திரிச்சு வெளிநடப்பு செய்வாங்கல்ல, அது மாதிரி நீ சாமியான்னு அடுத்த செகண்டே உங்க மாமா கோயிலை விட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டாரியா. ராத்திரிலாம் கூட நல்ல சரக்கு அடிச்சு ஓவர் போதையானதா கேள்விப்பட்டோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சட்டசபையிலலாம் பொசுக்குன்னு எதிர்கட்சிக்கு எந்திரிச்சு வெளிநடப்பு செய்வாங்கல்ல, அது மாதிரி நீ சாமியான்னு அடுத்த செகண்டே உங்க மாமா கோயிலை விட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டாரியா. ராத்திரிலாம் கூட நல்ல சரக்கு அடிச்சு ஓவர் போதையானதா கேள்விப்பட்டோம். என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷமா சாமி ஆடிட்டு இப்ப திடீர்னு சாமி இறங்கலன்னு சொன்னா வருத்தமா தானே இருக்கும். கருப்பா, எல்லாரையும் நல்லபடியா காப்பாத்துப்பா. தம்பி, விபூதி எடுத்து கொடுப்பா. பூசாரி பக்கத்துல தான் ஐயா போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. நீங்க சாமியாடி தானே? நேத்து நீங்க தானே சாமியாடினது? ஆமா. கருப்பை இடத்துல இருந்து சாமியாடுறவங்க எல்லாம் விபூதி எடுத்து கொடுப்பாங்க தம்பி. நீங்களும் எடுத்து கொடுங்க தம்பி. ஐயா, நான் எப்படிங்க? எடுத்து கொடுப்பா வேட்டையா, உனக்கு இந்த தகுதி இருக்கு. என்னைய பார்த்துட்டு இருக்க, எடுத்து கொடு வேட்டையா. உங்க குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி விபூதி எடுத்து கொடுக்கறப்பா. ஐயா, என்னங்க ஐயா, என் காலெல்லாம் போய் விழுந்துக்கிட்டு. அவர் ஓங்கால விழல வேட்டையா, ஆசீர்வாதம் பண்ணி திருநீர் கொடு.
உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருப்பாங்க. தம்பி, நான் சின்ன வயசா இருந்தப்ப உங்க தாத்தா வைத்தியநாத சாமியாரதை நான் பார்த்துருக்கேன். நேத்து நீங்க சாமியானதை பார்க்கல, எனக்கு அப்படியே உங்க தாத்தாவை பார்க்குற மாதிரியே இருந்தது. சந்தோஷங்க. நான் வரேன் தம்பி. ஐயா, எனக்கு நேத்துல இருந்து என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குதுங்க ஐயா. அண்ணே, அண்ணே, என்னண்ணே நீங்க சாமி இறங்கி உண்மையா சாமி ஆடுறதுக்கும் சும்மா திங்குன்னு குதிக்கிறவங்களுக்கு வித்தியாசம் தெரியல? தமிழ், நீ என்னப்பா சொல்ற? இவன் நேத்து கள்ளசாமி ஆடி இருக்கான்னு சொல்றேன். இவனுக்கு நேத்து அருள் இறங்கலண்ணே. சும்மா கண்ட மெடிக்கு திங்குன்னு குதிச்சு எல்லாரையும் நம்ப வச்சு விட்டானே. களவாடி பையன். இவன் பெரிய நடிப்புக்கார பையன, பித்தலாட்டக்காரன். ஏண்டா ஓ மூஞ்சிக்கு சாமி ஆடின்ற பட்டம் கேக்குதோ? விளக்கன். தமிழ், ஏன என் குடும்பத்து சாமி இவனுக்குள்ள எப்படி இறங்கும்? உன் உடம்புல ஓடுற ரத்தம் தான் அவன் உடம்புலயும் ஓடுது. அவன் கருப்பனோட ரத்தம் ஐயா. சாமி ஆடுறதுக்கான எல்லா உருத்தம் தகுதியும் அவனுக்கும் இருக்குயா. கள்ளச்சாமி ஆடி எல்லாரையும் நம்ப வச்சு விட்டேல. உன்னை நான் மன்னிச்சாலும் இந்த கருப்பை மன்னிக்க மாட்டான். எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லியே தீர்வேன். பாத்துக்கிட்டே கருப்பா, நீ இருக்கிற இந்த பூமியில இப்படி எல்லாம் அநியாயம் நடக்கலாமா? இந்த அநியாயத்தை எல்லாம் நீ தான் தட்டி கேட்கணும். நீ தான் தட்டி கேட்கணும். மாமா, ஏன் தனியா வந்து உட்காந்துருக்கீங்க? மனசு சரியில்லடா, அதான். என்னாச்சு? காலையில பூசாரியை பார்த்து பேசிட்டு இருந்தேன். அப்ப என்னாச்சு? அப்போ உங்க அப்பா நான் கள்ளச்சாமி ஆடிட்டேன்னு சொல்லி திட்டிட்டு போனார். அது சங்கடமா இருக்கு மீனாட்சி. கள்ளச்சாமினா? அருளே வராம சும்மா தையா தக்கான்னு குதிக்கிறது, அருள் வந்த மாதிரி நடிக்கிறது, அதான் கள்ளச்சாமி ஆடுறது. சத்தியமா சொல்றேன்டா, எனக்கு எப்படி அருள் இறங்குச்சு, நான் எப்படி எல்லாருக்கும் அருள் வாக்கு சொன்னேன்னு இன்னும் என்னாலேயே நம்ப முடியல. உண்மையே சொல்லணும்னா இந்த சாமி ஆடுறது, குறி சொல்றது, இது எல்லாத்தையும் எப்பவுமே நானே கிண்டல் பண்ணுவேன். ஆனா நானே சாமி ஆடினேன்றத என்னால நம்பவே முடியல மீனாட்சி. என்னாலேயும் தான் மாமா. எதையுமே என்னாலையும் நம்ப முடியல. நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீ உங்க அப்பா மாதிரி கேட்க போறியா மீனாட்சி? நேத்து உண்மையா சாமி ஆடினீங்களா இல்ல சாமி ஆடின மாதிரி நடிச்சீங்களான்னு கேட்க போறியா? எல்லாருக்கும் என் மேல சந்தேகம் இல்ல, ஆனா உங்க சந்தேகம்லாம் நியாயம் தான்டா, அதுல எந்த தப்பும் இல்லை. திடீர்னு ஒருத்தனுக்கு சாமி வந்தா எல்லாராலையும் அதை நம்ப முடியாதுதான். இன்னும் சொல்ல போனா என்னாலேயே அதை நம்ப முடியல. அப்புறம் எப்படி நீங்க நம்புவீங்க? எங்க சந்தேகத்தை தீர்த்து வைங்க மாமா. நேத்து நீங்க சாமியா இருந்த அருள் வாக்கு சொன்னீங்களா இல்ல வேட்டையனா இருந்த அருள் வாக்கு சொன்னீங்களான்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு. அந்த சந்தேகத்தை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். தெரியலையே மீனாட்சி, அதுக்கு என்ன வழின்னு எனக்கும் தெரியல. சாமி கும்பிடுறதுக்காக எல்லாரும் ஒண்ணா நின்றுட்டு இருந்தோம், அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் சாமி ஆடினது, அருள்வாக்கு கொடுத்தது எதுவுமே என் ஞாபகத்தில் இல்லை மீனாட்சி. அப்போ என்கிட்ட பேசினது?
உன்னை பார்த்தனான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை மீனாட்சி. அப்படி நீ சாமி கிட்ட என்ன கேட்ட? சொல்லு மீனாட்சி. நான் வேற என்ன மாமா கேட்க போறேன்? சரவணனை பத்தியா? சரி, அருள்வாக்கு என்ன வந்துச்சு? என்ன மீனாட்சி? உண்மையை சொல்லணும்னா இந்த அருள் வாக்கு இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை மாமா. அதனால நான் அதை நம்பல. சரி, நான் என்ன சொன்னேன் அதை சொல்லு. கல்யாணம் பண்ணவன் கூடவே வாழ, நீயா ஒரு வாழ்க்கைய தேடி போகாதன்னு சொன்னீங்க. ஓஹோ, அப்போ நீ என்ன சந்தேகப்படுறதுல தப்பே இல்லடா. உன் இடத்துல யார் இருந்தாலும் சந்தேகப்பட தான் செய்வாங்க. அப்படின்னா அப்ப நீங்க உண்மையாதான் சாமி ஆடினீங்களா? மீனாட்சி, எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நேத்து நான் நடிக்கல, நாடகம் ஆடல, ஏமாத்தல. எனக்கு சாமி வந்தது நிஜம். இதுக்கு மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா எனக்காக அந்த சாமி வந்து தான் சாட்சி சொல்லணும். மாமா, சாமி எப்படி சாட்சி சொல்லணும்? தெரியலையே. மீனாட்சி, இதுக்கு மேல நம்ம இதை பத்தி பேச வேண்டாம். உனக்கு அருள்வாக்கில் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னல, அதே மனநிலையிலே தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகாது. அதே நேரம் இந்த விஷயத்துல நான் உன்னை ஏமாத்துவேன்னு நினைக்காத மீனாட்சி. எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் அந்த அளவுக்கு தப்பானவன் இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க, நடந்ததெல்லாம் என்னாலே தாங்க முடியலையே, நீங்க எப்படிங்க தாங்குனீங்க? இப்படி பண்ணிட்டானே அவன். டேய் சிவா, பாண்டே, வண்டியில சரக்கு இருக்கா? நம்ம வண்டியில என்னைக்கு பாண்டி இல்லாம இருந்திருக்கு? ஓ எர்ரா. சரி பாண்டே. இந்த பாண்டே இந்தாங்க, ராவாடிங்க, அப்பதான் உங்க மனசு ஆறும். அட அடிங்க. ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன், அது எப்படிங்க உங்க குலசாமி உங்க மருமக மேல வரும்? இதுவே உங்க மகனுக்கு வந்திருந்தா நியாயம், அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா உங்க குலசாமி எப்படிங்க உங்க மருமக மேல வந்திருக்கோம்? இதுல லாஜிக்கே இல்லையே. அவன் தான் புடம் தெரியாம சாமி ஆடி இருக்கானா? உங்க கோயில் பூசாரி உங்க குடும்பம் எப்படிங்க ஒத்துட்டாங்க? கதை விட்டுருக்கான். கேட்டா அவனும் என் வீட்டு ரத்தம் தான் சொல்றாங்க பாண்டி. ஏங்க, தாயம் செய்ய ஒன்னா இருந்தாலும் வாயம் வயிறும் வேறன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க சாமியம். உங்க வீட்டு குலசாமியை நான் கும்பிடலாம், ஆனா அது எனக்கு குலசாமி ஆயிடாதுல்ல. ஏங்க, நீங்க ஏங்க அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்க? அருவா கையில வந்த உடனே சாமி வந்தா மாதிரி எடுத்து போட்டுருக்க வேண்டியதானே? நீங்க லாக் விட்டீங்க பாத்தீங்களா? அந்த கேப்ல உங்களே கேலி பண்ணிட்டான். அவ சாமி ஆடல ஒன்னும் ஆடலைங்கயா, நல்லா நடிச்சு உங்களையும் உங்க ஊரையும் நல்லா ஏமாத்திருக்கான். இனிமேல் உங்க குடும்பத்துக்கு அவர் தான் சாமி ஆடி வாரிசுன்னு சொல்லி எல்லாரும் உங்களை டம்மி பீஸ் ஆக்கிட்டாங்க. பாருங்க, இனிமேல் நீங்க செல்லா காசுங்க. அவனை விடுங்க ஐயா. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எப்படி உங்களை ஊர் முன்னாடி விட்டு கொடுத்தாங்க? அவங்களுக்காக நீங்க என்னென்னலாம் பண்ணிருப்பீங்க? எப்படி அது எல்லாத்தையும் மறந்தாங்க? நன்றி கேட்ட குடும்பங்க உங்க குடும்பம். எனக்கெல்லாம் இப்படி ஒரு குடும்பம் இருந்திருந்தா
குடும்பத்துல இருக்க எல்லாரையும் வெட்டி பொலி போட்டிருப்பேன். உங்களுக்கு சாமி வரலன்னா உங்க வீட்டு ஆளுங்க என்னங்க பண்ணிருக்கணும்? வாங்க ஊருக்கு போலான்னு உங்களை கூப்பிட்டு போயிருக்கணும். இல்ல உங்களை தவிர இன்னொருத்தன் சாமியார் எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிருக்கணும். பண்ணாங்களா? இல்லையே. அதை விட்டுட்டு அவங்களே போய் காலில் விழுந்து அருள் வாக்கு கேட்டிருக்காங்க. உங்களை ஊரறிய அசிங்கப்படுத்திருக்காங்க. ஆமா, இனிமேல் இந்த ஊர்ல எப்படிங்க உங்க முகத்தை காட்டுவீங்க? பாவங்க நீங்க, ரொம்ப பாவம். எல்லாரும் இப்படி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே. இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. ஐயா ஐயா ஐயா. ஏய் சிவா, என்னாச்சுங்க? ஏய் பாண்டே தள்ளாடிட்டு போறாரு பாண்டே. போட்டோண்டா. போய் நடு ரோட்ல எங்கேயாச்சும் விழுந்துட போறாரு பாண்டி. விழுட்டோண்டா. அவன் நடு ரோட்ல ஈமுக்க விழுந்து கிடந்தா அவன் குடும்பத்துக்கு தானே அசிங்கம். நமக்கு அசிங்கம். அசிங்கப்படட்டும். உன் கேரக்டரே எங்களால புரிஞ்சுக்க முடியல பாண்டி. அதான்டா பாண்டி.